வக்கீலின் வாதம் எழுதப்பட்ட சட்டத்தோடு கோர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஜட்ஜவே அரெஸ்ட் பண்ணும். ஐபிசி 304 படி, ஐபிசி 404 படி, ஐபிசி 420 படி, ஐபிசி 402 படி நீங்கள் இந்த விஷயத்துக்கு விதமாய் அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்றான் பாருங்க. அப்படியே ஜட்ஜே அப்படியே கடகட நடுங்கிடுவாரா, பையன் கொஞ்சம் தெளிவா இருக்கிறான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஐயா நீங்க பார்த்து ஏதோ போடுங்கயா, உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை என்கிற மனநிலையில் ஜெபிப்பதற்கு தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் வராது. அதெல்லாம் பேபிஸ். உணர்ச்சிகளின் அடிப்படையில் ஜெபம், பயத்தின் அடிப்படையில் ஜெபம், தேவையின் அடிப்படையில் ஜெபம். அடுத்து குழப்பத்தின் அடிப்படையில், குழப்பத்தில் ஜெபிக்கல தப்பே இல்லை, கேள்விப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் ஜெபம். உங்களை ஜெபத்திற்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருக்கும் என்றால் அது பயமாய் இருக்கக்கூடாது, அது கேள்விப்பட்ட செய்தியாய் இருக்கக்கூடாது, அது உணர்ச்சியாய் இருக்கக்கூடாது, தேவைப்பட்டால் தேவையாய் கூட இருக்கக்கூடாது. உண்மையில் உங்களை உந்தி தள்ளக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருக்கும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும்.